أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சூரா ஃபஜ்ரினுடைய 12வது வசனத்துல இருந்து அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட நம்ம இந்த வகுப்பை ஆரம்பம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأكثر فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي يهانن. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்திருந்தார்கள். இறுதியில் அவர்கள் மீது இறைவன் தண்டனையின் சாட்டைகளை பொழிந்தான். உண்மையில் இறைவன் குறிவைத்து காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் மனிதன் நிலை எப்படி இருக்கின்றதெனில், அவனுடைய இறைவன் அவனை சோதிக்க நாடினால், மேலும் அவனை கண்ணியப்படுத்தி அற்கொடைகளை வழங்கினால், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுகின்றான். மேலும் அவனை சோதிக்க நாடினால், மேலும் அவனுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து விட்டால், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று கூறுகின்றான். சோ நம்ம இன்னைக்கு 12வது வசனத்தினுடைய விளக்கத்துல இருந்து நம்ம ஆரம்பம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 12வது வசனம். அன்றியும் அவற்றில் குழப்பத்தை அதிகப்படுத்தினர். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்தது எதற்காக செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 சமுதாயத்தவர்களை பத்தி இங்க பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாம் முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திகளை, நிறைய அற்புடைகளை தந்தும் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக, ஏக இறைவனை மறக்கக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையை பொழிந்தான். தண்டனையின் சாட்டைகளை என்ன பண்ணா பொழிந்தான். இப்போ 12வது வசனத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்றாங்க இந்த மக்கள்? இப்ப இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஆத், சமூத், ஃபிரௌனினுடைய இந்த சமுதாய மக்களை பத்தி இங்க பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு இவ்வளவு செஞ்சும் அவங்க நன்றி கெட்டவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் அதனால அவங்களுக்கு தண்டனையை இறக்குனா, அதுக்கு பிறகு என்ன சொன்னா, அதுக்கு பிறகு அடுத்து வந்ததுல இருந்தாலும் இது யாருக்கு படிப்பினை தரும் அப்படின்னா, இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் என்ன பண்ணாங்க, இன்னும் அவர்களுடைய அந்த அழிச்சாட்டியங்கள், ஊழல்கள் இதெல்லாமே என்னன்னா அதிகமாகிக்கிட்டே தான் போச்சு. எங்கெல்லாம் அந்த மக்கள் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் இதை அதிகமாகிக்கிட்டே தான் போச்சு. ஃபசாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபசாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 2 வகையா பிரிக்கப்படுறாங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். சோ அந்த ஊழல், இந்த குழப்பம் அப்படிங்கிறதுதான் அந்த ஃபசாத். சரிங்களா? இப்போ இந்த உலகத்துல வாழும் காலமெல்லாம் அவர்கள் அவங்க கட்டிடம் கட்டுவதிலையும் சரி, அவங்க கலை நயத்திலையும் சரி, இல்ல அவங்க விவசாயம் செய்வதிலையும் சரி வெற்றி பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்படிதானே? ஆதி சமூக இனத்தவர்கள், ஃபிரௌனுடைய இனத்தவர்கள் நிறைய அப்படி அதிகமான நாடுகளை கைப்பற்றுறது, அவங்களுக்கு தேவையான கட்டிடங்களை கட்டி ரொம்ப அப்படி சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்து வெற்றி பெற்றவர்களாக இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப அல்லாஹ் சொல்றான், அவர்கள் குழப்பத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள்.
குழப்பத்தை பரப்பி கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பண்றாங்க, வாழும் காலம் எல்லாம். அதுல வந்து 2 வகையா சொல்றாங்க. இந்த ஃபசாத் அப்படிங்கிறத 2 வகைப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஃபசாத். அதாவது நம்ம உடல் அளவுல செய்யக்கூடிய ஒரு குழப்பம். என்ன, ஒரு ஒரு பெரிய பில்டிங்கை வந்து தரைமட்டம் ஆக்கிடுறது, இல்ல ஒரு வேளாண்மைய, இல்ல ஏதோ ஒரு ரிசோர்ஸஸ் வந்து என்ன பண்றதுன்னா அதை அழிச்சிடுறது, இல்ல இந்த பூமியில இருக்கக்கூடிய வாழக்கூடிய காலத்துல அதுல தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசிக்கல் ஃபசாத், அதாவது உடல் அளவுல செய்யக்கூடிய ஃபசாத். யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டை போய் இடிச்சிட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போய் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தான். சரிங்களா? இது வந்து நம்ம உடல் அளவுல செய்யக்கூடிய ஃபசாத். 2வது பாத்தீங்க அப்படின்னா வந்து பாவம் செய்வது. என்னது? குழப்பம் ஏற்படுத்துறது, அதே மாதிரி அநீதி இழைப்பது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான செய்யக்கூடியது. அதாவது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம நடக்கிறது, மக்களை வந்து துன்புறுத்துறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாவம் செய்வது. 2வது வகையான ஃபசாத். முதல் வகையான ஃபசாத், அதற்கு பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிஸ்ஸி ஃபசாத். ஹிஸ்ஸி ஃபசாத் அப்படின்னா கொலை பண்றது, ஒரு கட்டடத்தை இடிச்சு அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது. இது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம உடல் அளவுல செய்யணும். அது பேரு ஹிஸ்ஸி ஃபசாத். 2வது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மானவி ஃபசாத். மானவி ஃபசாத் அப்படிங்கிறது என்ன, குழப்பத்தை ஏற்படுத்துறது, அவங்களுக்குள்ள பொய் சொல்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது என்ன, மானவி ஃபசாத். சரிங்களா? சோ ஃபசாத் என்பது இந்த இடத்துல குழப்பம், கரப்ஷன், இல்ல வந்து ஏதோ ஊழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிடுது. இந்த ஃபசாத் 2 வகைப்படுகிறது. உடல் அளவில் செய்யக்கூடியது, கொலை செய்வது, கட்டிடங்களை அழிப்பது, தேவையில்லாம இந்த மாதிரி நேரடியா உடல் அளவுல செய்யக்கூடியது. இன்னொன்னு வந்து மானவி ஃபசாத். அது வந்து என்னன்னா நம்ம வந்து பேச்சாலேயே ஒருத்தவங்கள வந்து பொய் சொல்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி வாயில நம்ம செய்யக்கூடிய, மனதளவுல செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சோ ஃபசாத் என்பது 2 வகை, ஹிஸ்ஸி ஃபசாத், மானவி ஃபசாத். இப்போ இந்த மக்கள் இப்படிதான் செஞ்சுட்டே இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புடைகளை கொடுத்திருந்தாலும் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக, ஏக இறைவனை மறுத்தவர்களாக, இந்த ஃபசாதை பரப்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. சோ அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபசாத். அப்போ அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபஅக்ஸரு அப்படிங்கிறது என்னன்னா அவர்கள் குழப்பத்தை இந்த பூமியில் அதிகப்படுத்தினார்கள். இப்போ அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படியான ஆற்றல்களை கொடுத்திருந்தான். என்ன மாதிரியான ஆற்றல்கள்? மிகப்பெரிய உடல் பலம் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? மிகப்பெரிய படை பலம் கொடுத்திருந்தாங்க அல்லாஹ். ஆனா அத்தனை கொடுத்திருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை சரியான முறையில அவர்கள் பயன்படுத்தாம அவர்கள் தவறான முறையில பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அற்கொடைகளை கொடுத்திருக்கான். சில பேருக்கு பண வசதி கொடுத்திருப்பாங்க, சில பேருக்கு வந்து சிறப்பான ஆற்றல்கள், பேச்சு திறன் கொடுத்திருப்பாங்க, சில பேருக்கு அறிவு திறன் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அற்கொடைகளை கொடுக்காம இருப்பதே கிடையாது. அப்போ நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய படிப்பினை என்னன்னா, அல்லாஹ் நமக்கு என்ன அற்கொடைகளை கொடுத்திருக்கான், அந்த அற்கொடைகளை நான் என்ன மாதிரியான ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறேன், எப்படி பயனுள்ளதாக நான் பயன்படுத்துறேன் அல்லாஹ்வினுடைய பாதையில, எப்படி அது நல்லதுக்காக நம்ம பயன்படக்கூடிய அளவுல நான் வந்து உதவி செய்யறேன், எதை உருவாக்குறேன், இல்ல நான் செய்யக்கூடியது எல்லாமே வந்து அடுத்தவர்களை பாதிக்கிற அளவுக்கான விஷயம். இப்ப எனக்கு ஒரு பணம் அல்லாஹ் கொடுத்திருக்கான் அருக்கொடையா, இல்ல எனக்கு வந்து ஒரு நாலேஜ், அறிவை வந்து அருக்கொடையா கொடுத்திருக்கான். ஆனா அதுல வந்து நான் நல்ல விஷயங்களை, அல்லாஹ்வை பத்தின நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லாம நான் வந்து வேற ஏதோ தேவையில்லாத ஒரு புறம் பேசிட்டு, இல்ல தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தின கோல் மூட்டிட்டு அந்த மாதிரி இருந்து பாவங்கள் செய்யறேன்னா, இல்ல அல்லாஹ்வினுடைய கலாமை, வார்த்தைகளை மக்களுக்கு பரப்பி நானும் அதுபடி நடப்பதற்கான முயற்சி செய்கிறேனா அப்படிங்கிறத நம்மளே ஆராய வேண்டும். இப்ப நம்ம கொடுத்திருக்க பணத்தை நாமளே சேர்த்துக்கிட்டே, நம்மளுடைய வாரிசுகளுக்கு சேர்த்துக்கிட்டே நம்ம போறோமா, இல்ல அல்லாஹ்வினுடைய இந்த செல்வத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில நம்ம செலவு பண்றோமா? சோ நமக்கு என்ன அற்புடையில அல்லாஹ் கொடுத்திருக்கான். இப்ப எனக்கு பையனை கொடுத்திருக்கான், இல்ல எனக்கு பொண்ணு கொடுத்திருக்கான், எனக்கு அந்த குழந்தைகள் மூலமாக நான் என்ன பண்றேன், அது ஒரு அற்புடை. இப்ப என்னுடைய கணவர் வந்து எனக்கு ஒரு அற்புடை, அவங்கள வந்து இஸ்லாத்தின் பாதையில நான் ஏதாவது கொண்டு போறேனா, வசதி ஒரு அற்புடை, அல்லாஹ்வினுடைய பாதையில அந்த பணத்தை செலவு பண்றேனா, அதே போல அறிவு ஒரு அற்புடை, அது அல்லாஹ்வினுடைய பாதையில நான் செலவு பண்றேனா, ஓதுறேனா, இல்ல மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றேனா. சோ இந்த மாதிரி நிறைய அற்புடைகள், குழந்தைகள், செல்வங்கள், அறிவு எல்லாமே, இது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஒரு பைக் இருக்கு,
ஒரு கார் இருக்கு, இது கூட அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில என்ன மாதிரி செலவு பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. சோ இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த 3 சமுதாயத்தவர்களுக்கும் நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருந்தாங்க. உடல் அளவும் சரி, படைபலத்திலையும் சரி. ஆனா அவர்கள் சரியான முறையில பயன்படுத்தல. அதனால அல்லாஹ் அவர்களின் மீது தண்டனையை பொழிந்தான். ஆனா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை கொண்டு நாம் சரியான பாதையில அதை எடுத்து செல்றோமா அப்படிங்கிற கேள்விதான், அந்த படிப்பினை தான் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஃபிரௌனுடைய கூட்டத்தை நீங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு என்ன விதமான அருட்கொடைகளை கொடுத்தாங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஹிஸ்ஸி ஃபசாத், மஅனவி ஃபசாத். ஹிஸ்ஸி ஃபசாத்னா என்ன அர்த்தம் சொன்னதுக்கு? உடல் அளவில் உடல் அளவு பிசிக்கலா பண்றது. இப்போ நம்ம இந்த ஹிஸ்ஸி ஃபசாத், மானவி ஃபசாத் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ மானவி ஃபசாத் அப்படிங்கிறதுனா மனசளவுல வெறுக்கிறது, மனசளவுல உமிழ்றது, கெட்ட விஷயங்களை நினைக்கிறது, அப்படிதானே? அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த மானவி ஃபசாத் அப்படிங்கிறது இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ்ஸி ஃபசாத், அதாவது உடல் அளவில் செய்யக்கூடிய அந்த ஒரு குழப்பமும் ஏற்பட்டு விடும். எடுத்துக்காட்டு, ஃபிரௌனுடைய ஒரு சமுதாயத்தவங்களை பாருங்க. அந்த ஃபிரௌன் கிட்ட மனசுல என்ன விதமான இது இருந்துச்சு, என்ன விதமான குழப்பம் ஏற்படுதுன்னா மானவி ஃபசாத். அவன் வெறுத்தான். யாரை வெறுத்தான்? பனி இஸ்ரவேலர்களை வெறுத்த காரணத்தினால மனசளவுல வெறுத்தான். அது அவனை எதுக்கு இட்டு சென்றது? ஹிஸ்ஸி ஃபசாதுக்கு இட்டு சென்றது. எப்படி? அவன் அவங்க மனசளவுல பிடிக்காம இருந்த அந்த பனு இஸ்ரவேலர்களை அவன் என்ன பண்ணா? செயல் அளவுல ஹிஸ்ஸி ஃபசாதுக்கு போச்சு. எப்படி? அந்த மக்களை அடிமைப்படுத்தினா, அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை அடிமைப்படுத்தினா. அது மாத்திரம் இல்லாம அந்த இனத்தையே படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு பிசிக்கல் ஃபசாத், அதாவது உடல் அளவில் செய்யக்கூடிய ஃபசாதுக்கு ஏற்படுது. அப்போ நமக்கு மனசுல ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம், ஏதாவது அடுத்தவங்களை குறித்து தவறான எண்ணங்கள் இருந்தது என்றாலே அது நம்ம என்ன பண்ண முடியும்? சண்டைக்கு போறதுக்கும் அடிக்கிற அளவுக்கு அதை ஹிஸ்ஸி ஃபசாத் அளவுக்கு கொண்டு போயிரும். சோ இது ரெண்டையும் மறந்துடாதீங்க. மானவி ஃபசாத், மனதளவுல ஒருத்தவங்களை வெறுத்தோம் அப்படின்னாலே அது ஹிஸ்ஸி ஃபசாதுக்கு இட்டு செல்கிறது. எப்படி? அதை ஆக்ஷனா, அதை நடைமுறைப்படுத்துற அளவுக்கு, உடல் அளவுல நடைமுறைப்படுத்துற அளவுக்கு அது மாறி விடுகிறது. சோ ஃபிரௌனுடைய நிலைமையும் இப்படிதான் இருந்துச்சு. அதே போல இந்த மாதிரியான வெறுப்புகள் நம்ம மனசுக்குள்ள ஏற்படும் பொழுது என்ன பண்ணணும்? நம்ம அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய உதவியை நாடி நம்ம நேர்வழி பெறுவதற்கான இதை நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும் அல்லாஹ் கிட்ட. சோ இதுதான். அன்றியும் அவற்றில் குழப்பத்தை அதிகப்படுத்தினர். அவங்களுக்கு எவ்வளவுதான் அல்லாஹ் நல்ல விதமான அருட்களை கொடுத்தாலும் அவங்க குழப்பத்தை தான் அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 13வது வசனத்துல எனவே உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டையை எறிந்தான். இதுல முடிஞ்ச நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. இன்ஷால்லா நான் ஸ்லோவாவே சொல்றேன். இப்போ அல்லாஹ் இதுக்கு வரைக்கும் என்ன சொன்னா? நான் இந்த சமுதாயத்தவர்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன், அவங்க நன்றி கெட்டத்தனமா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப இந்த இதுல இப்போ அல்லாஹ் அவர்களின் மீது பொழிந்தான். என்ன பொழிந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சவுத் அப்படிங்கிற அந்த வேதனை பொழிந்தான். சவுத் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம், ரொப்புக்க சவுத். சவுத்த அப்படிங்கிறதுனா சாட்டை, விப். இந்த இடத்துல பாருங்களேன், சாட்டை, வேதனையின் சாட்டையை எரிந்தான், பொழிந்தான். சரிங்களா? அப்போ அந்த வேதனை என்கின்ற சாட்டையை அவர்கள் மீது பொழிந்தான். சவுத் என்பது சாட்டை, அதாவது பொழிகிறான். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொப்ப, அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே சொப்ப அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொழிகிறது, இன் ப்ரொஃபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு தண்ணி பக்கெட்ல தண்ணி நிறைச்சுக்கிறோம். சரிங்களா? பக்கெட் ஃபுல்லா, ஒரு வாளி ஃபுல்லா தண்ணி நிறைச்சுக்கிட்டு அந்த தண்ணிய ஒருத்தர் மேல என்ன பண்றோம்னா அப்படியே அந்த தண்ணிய அப்படியே கவுத்திடுறோம். ஃபுல்லாவே அந்த தண்ணியை ஃபுல்லா கவுத்துனா எப்படி இருக்கும்? பயங்கர ஃபோர்ஸா அவங்க அப்படி திணறி போயிருவாங்க இல்லைங்களா? இப்போ அந்த வாளி ஃபுல்லா இருக்கக்கூடிய தண்ணிய அப்படியே எடுத்து ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கவங்க மேல கவுத்தணும் அப்படின்னா பயங்கரமா அது வேகமா ப்ரொஃபியூஷன், அதாவது பயங்கர வேகமா போகும் இல்லைங்களா? அப்போ அததான் என்ன சொல்றாங்களா, லார்ஜ், அதிகப்படியான நீரை ஒருவரின் மீது ரொம்ப வேகமா ஊத்துறப்ப அந்த ஊத்துற இததான் என்ன சொல்றாங்கன்னா ஃபசப்ப.
சரிங்களா, பொழியிறது பயங்கரமா திணறி போயிடணும். அப்படியே சாதாரணமா இப்ப கொஞ்சம் வாளி ஃபுல்லா தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறப்ப என்ன செய்யணும், ஒண்ணும் செய்யாது. ஆனா அப்படியே எடுத்து அந்த வாளி தண்ணி ஃபுல்லா கவுத்துறோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா அப்படியே அவங்கள திணற அடிச்சிடும். அப்போ அல்லாஹ் சவுத் அப்படிங்கிறது என்ன, நான் சொன்ன மாதிரி சாட்டை, அதை நான் கனெக்ட் பண்றேன். அப்படிங்கிறது என்னன்னா பொழியிறான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை வந்து பொழுங்கி பயங்கரமா வேகமா பொழியிறான். அந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும். இப்ப அலைஹிம் அவர்களின் மீது பொழியிறான். எப்படி பயங்கர வேகமா பொழியிறான். அலைஹிம் அவர்கள் மீது. ரொப்புக்க உம்முடைய இறைவன் என்ன பண்றான், என்ன வந்து பொழியிறான். ஃபர்ஸ்ட் சொல்றான் நான் வாளி தண்ணிய வந்து எடுத்துக்காட்டா சொன்னேன். சரிங்களா, அந்த வாளி தண்ணியை எப்படி கொட்டுனா எவ்வளவு வேகமா ஒரு மனுஷனை திணறடிக்குமோ அந்த அளவுக்கு கவுத்துறான். அலைஹிம் அவர்கள் மீது. யாரு, உன்னுடைய இறைவன். சௌத்த சௌத்தனா என்ன நான் சொன்னேன், சாட்டையின் அளவுக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ சௌத்த அதாப், சவுத் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அச, அதாவது ஒரு குச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தண்டனை. நம்ம வந்து யூஸ்வலா தண்டனை எதுல கொடுப்பாங்க அப்படின்னா, குச்சியை வச்சு அடிப்போம் இல்லைங்களா. குச்சி வச்சு அடிச்சானா பனிஷ்மெண்ட். டீச்சர் எல்லாம் எதுக்கு அடிப்பாங்க, குச்சி வச்சுன்னா பனிஷ்மெண்ட். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க இல்லைங்களா. இப்போ சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் சவுத் அப்படிங்கிறது சாட்டை, குச்சி அப்படிங்கறது சொல்றாங்க. சிலர் அறிஞர்கள் சொல்றாங்க சவுத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விப், அதாவது ஒரு சாட்டை அடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சொல்லட்டணும்னா எப்படி இருக்கும். இப்ப சவுத் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் நமக்கு கொடுக்குது. சவுத்துங்கிறது சாட்டை, குச்சி, அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் கொடுக்குது. இந்த இடத்துல இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள்ல வந்து ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜல்த, ஜல்த, சரிங்களா. ஜல்த அப்படிங்கறதும் சவுத் அப்படிங்கறதும் ஒரே இதுதான், அது அர்த்தம் தான். ஆனா இதுக்கு என்ன வித்தியாசப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஜல்த அப்படிங்கிறது சூரா நூறுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். 100 கசையடி அப்படிங்கறத குறிப்பிட்டு காட்டுறான். சரிங்களா. அதுல வந்து ஒரு வசனம் வருது, அதுல ஜல்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஜல்தக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 100 கசையடிகள். சரிங்களா. இன்னொரு இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னா சவுத் அப்படிங்கறத பயன்படுத்தி இருக்கான். சரிங்களா. அதுவும் வந்து கசையடி தான். ஜல்த அப்படின்னாலும் கசையடி தான், சவுத் அப்படின்னாலும் கசையடி தான். சரிங்களா. இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜல்த அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சவுக்கு இருக்கு. அந்த சவுக்க நீங்க வந்து கொண்டு ஒருத்தர் மேல அடிக்கிறப்ப, அப்படி ஒரு விப், ஒரு ஒரு சொல்லட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய தோலை வந்து அது என்ன பண்ணும்னா, அது வந்து தோல்ல வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருத்தவங்கள சாட்டையை கொண்டு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தோல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. வெறும் தோல்ல மாத்திரம் தான். சரிங்களா. அது வந்து அவங்களுடைய அந்த சதைக்குள்ளையோ இல்ல அவங்களுடைய எலும்பையோ உடைக்குமான்னு கேட்டா உடைக்காது. ஒரு சவுக்கு கொண்டு ஒருத்தர் அடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது மேல இருக்க தோலை பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா. அப்ப அது வெறும் தோலை மாத்திரம் தான் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனா சவுத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சவுக்குலயே நீங்க பாத்தீங்கன்னா முடிச்சா இல்ல முள்ளா முடிச்சான்னு சொல்லுவோம்ல. இப்ப சாதாரண சவுக்குல அடிக்கிறதுக்கும் அந்த சவுக்குலயே நல்லா முடிச்சுகள் அந்த மாதிரி போட்டு ஒருத்தர் அடிச்சோம் அப்படின்னா அது எப்படி அவரோட தோலை கிழிச்சுக்கிட்டு அத தோலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சதைகளை பிளந்துகிட்டு சில சமயம் அவங்களோட எலும்புகளை கூட உடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சவுக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரமானதாக இருக்கும். சோ ஜல்தங்கிறது சாதாரணமாக பிளெயினா இருக்கக்கூடிய ஒரு சவுக்கு கொண்டு ஒருத்தர் மேல அடிக்கிறதுக்கும், சவுத் அப்படிங்கிறது அந்த முடிச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சவுக்கு ஒருத்தர் மேல கொண்டு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த சவுத்துங்கிறது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு தண்டனை வந்து கொடுக்கறப்ப அது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இந்த சவுத் ஜல்த அப்படிங்கறத வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல வந்து பயன்படுத்தி இருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல சவுத் அப்படிங்கிறது அதிகப்படியான தண்டனையை குறிப்பதற்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வேதனையில் சாட்டையை எறிந்தான். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அது அவர்களுக்கு மிகவும் வருத்தத்தை வேதனையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான
ஒரு இதை குறிக்கிறதுக்காக தான் இங்க என்ன சொல்லியிருக்கான், வேதனையின் சாட்டை சவுத். அப்படின்னா நான் என்ன சொன்னேன், நானு சொப்ப அப்படிங்கிறது கொட்டுறது, பொழிவது. அதுக்கு நான் எடுத்துக்காட்டா வாளித்தண்ணியை கவுத்துறத சொன்னேன். அலைஹிம் அவர்கள் மீது, ரொப்புக்க உன்னுடைய இறைவன், சவுத்துங்கிறது சாட்டை, அதாபுங்கிறது வேதனை. அப்பா வேதனையின் சாட்டை. அப்ப நான் சொல்லியிருக்கேன் ஜல்தக்கும் சவுத்தக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன். ஜல்தங்கிறது சவுக்க கொண்டு அடிச்சா மேல தோல்ல மாத்திரம்தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா சவுத் அப்படிங்கிற சாட்டையை கொண்டு அடிச்சோம்னா அப்படியே அந்த தோல் கறி எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு அது எடுக்கும் அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தம். சரிங்களா? கிளியரா? யாருக்காவது இதுல கன்ஃபியூஷன் இருக்கா? யாருக்காவது கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சுன்னா சொல்லிருங்க, நான் பாத்துக்கிறேன். இன்ஷால்லா புரிஞ்சுச்சுன்னா நாம அடுத்தது போலாம். ஓகேப்பா, சரிங்களா? சோ இப்ப என்னன்னா சவுத்து ஜல்த ரெண்டு வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்படுது. இப்போ அலைஹிம் ரொப்புக சவுத்த அதாப். அப்போ அந்த மனிதர்கள் மீது, எந்த மனிதர்கள் மீது? ஒரு மனிதனுக்கு அருட்கொடைகள் கொடுத்திருந்தோம், அதை சரியான முறையில பயன்படுத்தாம அல்லாவை மறுத்து நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவுத் அதாப் அந்த வேதனையின் சாட்டையை அவர்கள் மீது என்ன பண்ணனா பொழிந்தான். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? பயங்கரமானதாக இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆத், சமூத் இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு தண்டனை கொடுத்தான்? ஷைஹா, ரஜ்ஃபா, நம்ம ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தினா இல்ல ஒரே ஒரு பேரிடிதான் ஏற்பட்டுச்சு, இப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுகிறது. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா அப்படின்னா, இந்த மக்களுக்கு என்ன பண்ணா, ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக சௌத்த அதாப், யாரு மேல இந்த வேதனையின் சாட்டையை பொழிந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆது சமுதாயத்தவர் மீது, சமுதாயத்தவர்கள் மீது, ஃபிரௌன் சமுதாயத்தவர்கள் மீது இந்த தண்டனையின் சாட்டையை, வேதனையின் சாட்டையை அவன் பொழிந்தான். அவர்களுக்கான நேரத்தை கொடுத்து பார்த்தான், அவங்க அப்பயும் சரி வரல. அதற்கு பிறகு அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். சூரா ஹாக்கா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல 5வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயத்தை பாருங்க, அதை நான் எப்படி அழிச்சேன், அதை நான் எப்படி இந்த பூமியில இருந்து தொடச்சி எரிஞ்சேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஃபிரௌன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனை மூழ்கடிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொன்னான். அப்படிதானே இல்லைங்களா? அப்போ ஃபிரௌனுடைய ஆணவமான பேச்சு என்னவாக இருந்தது? இந்த நதியாகப்பட்டது என்னுடைய காலுக்கு கீழே இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஆணவம் கொண்டான். அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மரணம் அடைய செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீரிலேயே அவர்களை மூழ்கி மரணம் அடைய செய்யக்கூடியவனாக இருந்தான். சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம எதை கொண்டு ஆணவம் அடையிறோமோ அந்த விஷயத்தை கொண்டு என்ன பண்றான்னா அல்லாஹ் அந்த மனிதர்களை அழியிறான். இல்லைங்களா? அதே போல சமூக இனத்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகளை கண்டு மிகவும் என்ன பண்ணாங்க, பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தது. அல்லாஹ் எப்படி அழிச்சான்? நிலநடுக்கத்தை கொடுத்து அவங்களுடைய சொந்த வீடுகளிலேயே அவங்க என்ன பண்றாங்கன்னா சவுத்த அதாப் அவங்கள அந்த தண்டனையின் சாட்டைகளை பொழிந்தான். ஆது சமுதாயத்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எதை கொண்டு பெருமை கொண்டாங்க? தங்களுடைய உடல் பலத்தை கொண்டு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஏன்னா நாங்க இவ்வளவு பெரிய உடல் அமைப்பை கொண்டிருக்கோம், நாங்க எதை வேணா செய்வோம் அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டதுனால, இவ்வளவு பெரிய உடம்பவா வச்சிருக்கீங்க, இவ்வளவு பலமானவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாஹ் என்ன பண்றான், சுழல் காத்தோட உன்னோட இவ்வளவு பெரிய உடலையும் தூக்கி கீழே போட்டு அந்த உடம்பை செதறடிச்சான். இல்லைங்களா? இப்போ ஒரு மனிதன் எதை கொண்டு பெருமை கொள்கிறானோ அந்த பெருமையின் சாரத்தை கொண்டே அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிக்கின்றான். சோ நம்ம இதுல இருந்து என்ன படிப்புன்னு எடுத்துக்கணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்மை சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் அவன் கொடுத்து வச்சிருக்கான். நான் சம்பாரிச்சேன், நான் இவ்வளவு கஷ்டப்படலைன்னா இந்த செல்வம் எனக்கு வந்திருக்காது, நான் இந்த மாதிரி இவ்வளவு இது பண்ணதுனால அல்லாஹ் எனக்கு இவ்வளவு குழந்தைகளை கொடுத்திருக்கான். நான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான தகுதி நம் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறதே அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சம்பளம் என்ன, எல்லாம் உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரவங்க,
நீங்க வந்து இப்பதானே வந்து தலையெடுத்திருக்கோங்க, அப்படி எப்படி? ஆனா ஆக்சுவலா அவங்க இந்த பரம்பரை பணக்காரவங்கன்னு சொல்றவங்க என்ன பண்ணல, இப்ப வசதியா இல்ல. ஆனா அந்த இத வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்க பணக்காரங்களா இருக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். இன்னைக்கு நிறைய பேரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து குடுக்குற மரியாதையா அவங்க வந்து பரம்பரை பணக்காரவங்கப்பா அப்படின்னு. அது என்ன இருக்கு அதுல? அந்த மனிதனை வந்து அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் எந்த மனிதனுக்கு அல்லாஹ் மதிப்பை கொடுக்கிறான், கௌரவத்தை கொடுக்கிறான்னா, தக்குவா இறையச்சமுடைய மனிதர்கள் தான் அல்லாஹ்வின் முன்னிலையில் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது தெரிந்திருந்தும் இன்றளவு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை இல்ல, அவங்களும் பெரிய பணக்காரவங்க, அவங்களுக்கு கீழே வந்து இவங்க எல்லாம் இருந்தவங்க. அல்லாஹ்விற்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களாக சரிசமமாக இருக்கக்கூடியதுதான் இஸ்லாம். இஸ்லாத்துல ஒண்ணுலதான் ஜாதி மதம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிறது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது மறைமுகமான முறையில இவங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறது எப்படின்னா மறைமுகமா வருது. எப்படி? அவங்க வசதியானவங்க, அவங்க பெரிய இடத்துக்காரவங்க, இவங்க வந்து சின்ன இடத்துக்காரங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதை போன்ற எண்ணங்களிலிருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி காத்து அருள் புரியணும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரியான இந்த எண்ணங்களை நம்ம மனசுல இருந்து ஒழிக்கணும். ஒருத்தவங்கள பாக்குறப்பவே அவங்களுடைய வெளியில இருக்கக்கூடிய அந்த உருவத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்ணால கூட நம்ம வந்து கண்ணை சுருக்க கூடாது. இதுவே குரான்ல வசனங்கள்ல இருக்கு, ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து. சோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம எதை கொண்டு பெருமைப்படுகிறோமோ அதை கொண்டே நமக்கு அழிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துறான். சோ அந்த அழிவிலிருந்து இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ்வினுடைய அந்த முன்னிலையில் தக்குவா உடையவர்களாக இருப்பதை மட்டுமே பெருசா நினைச்சிட்டு மத்த விஷயங்கள என்ன பண்ணணும், தூக்கி போட்டுட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அனைவருமே சரிசமமானவர்கள், அல்லாஹ்வினுடைய அடிமைகள் என்ற எண்ணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வரணும். இன்ஷா அல்லாஹ் இந்த எண்ணமுடையவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த வசனம் 14வது வசனம். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். இந்த வசனம் வந்து கேட்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வசனம் இது. கண்காணித்து கொண்டிருக்கிறான், சும்மா பார்த்துட்டு தானப்பா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. அதாவது இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு காட்டுல ஒரு சிங்கமோ ஒரு புலியோ வந்து பதுங்கி இருக்கு, பதுங்கி இருக்குது, பார்த்துட்டே இருக்கு. அப்படின்னா என்னன்னா அதனுடைய இறை எப்ப வரும் கரெக்டா அதை வந்து அடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ இறைவன் என்பவன் அனைத்து நேரங்களிலுமே 24 மணி நேரம் கூட சொல்ல முடியாது, எல்லா நேரங்களிலுமே நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். சிசிடிவி கேமரா வச்சோம்னா கூட அது சில நேரத்துல ரிப்பேரா போயிடும். ஆனா அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு என்பது அவனுடைய பார்வையில இருந்து சிறிதும் கூட அணு அளவு கூட தப்பிக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவிலான ஒரு வசனம். இப்ப என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்ன ரப்பக லபில் மிர்சாத். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் கண்காணிப்பவனாக, பில் மிர்சாத். மிர்சாத் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்து கொண்டிருக்கிறது, பார்த்து, அதாவது வாட்ச் பண்றது, கண்காணிக்கிறது மாத்திரம் கிடையாது, அப்படியே பார்த்துட்டு இருக்கு. சரி வா, நீ என்ன பண்ற நான் பாக்குறேன், எவ்வளோக்கு எவ்வளவு நீ என்னென்ன பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் பாக்குறேன். அதுக்கு பிறகு சரியான நேரம் வந்த பிறகு அட்டாக் பண்றது. உன்னோட நேரம் முடிஞ்சிருச்சு, வா, இந்த உனக்கு தண்டனையை வந்து நான் தர்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்ப என்ன பண்றான், இன்ன ரொப்பக லபில் மிர்சாத். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய தவணை வரும் நேரத்தில் நம்மை சரியாக நம்ம என்ன பண்ண முடியும், அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் வந்து ஒரு அடியான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் இறைவன் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அல்லாவுக்கு மறைவானது ஏதாவது இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அல்லாவுக்கு மறைவானது என்பது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். நம்ம மனசுல என்ன நினைச்சோம், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவனுடைய அடியான் செய்யக்கூடிய செயல்களை அவன் வந்து என்ன பண்றான், சரியான நேரம் வரும் பொழுது அவனை வந்து பீடிக்கக்கூடியவனாக, அவனை வந்து பிடித்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த நேரத்துக்கான தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சோ இந்த வசனம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. சோ ஏதாவது ஒரு மனிதன் அடியான் அல்லாவிற்கு மாறு செய்வானே ஆனால் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கான தக்க நேரத்தில் அவனை பீடித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். நம்ம இன்னைக்கு செய்யறோம், இன்னைக்கு உட்கார்றோம், கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம போய் நம்ம திருப்பி நான் செய்யற வேலையை
தேவையில்லாத வேலையை தான் நான் செய்யறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை இன்ன ரப்பக லபில் மிர்சாத் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்முடைய இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீ என்ன செஞ்சாலும், நீ மனசுல என்ன நினைச்சாலும், உன்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு யோசிக்காததுனாலதான் நம்ம இன்னைக்கு கால் போன போக்குல, நம்ம நேரம் போன போக்குல என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரே விஷயம்தான். நம்ம ஒரு நாள்ல காலையில எந்திரிக்கிறோம், இரவு படுக்கும் பொழுது நம்ம எந்த விஷயங்களை அதிகமாக செய்து நம்ம சோர்வடைஞ்சு நம்ம படுக்க போறோங்கிறத யோசித்துக் கொள்ளுங்க. இறைவனுடைய வழியில் செலவழித்து நம்ம சோர்வு ஏற்படுகிறதா, இல்ல தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு நான் களைப்படைந்து நான் தூங்க போறேனாங்கிறத யோசித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இதை நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தோம் நம்ம எல்லாருமே அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் நெருங்குவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையுள்ளவன், மன்னிக்க கூடியவன். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹ் நம்மள பிடிக்கணும் உடனே அப்படின்னா உடனே அழிச்சிருவான் உலகத்தை. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பாலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க பாருங்களேன். தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, மாச கணக்குல தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படியே மனிதர்களுடைய உயிர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மதிப்பே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட மனிதர்களுடைய உயிர்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி கேவலமான முறையில மனிதர்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா அல்லாஹ் அந்த இதெல்லாம் பார்த்து இந்த மக்கள் பண்ற அநியாயங்களுக்கு எல்லாம் நான் அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சானா இன்னைக்கு இந்த உலகமே இருக்காது. ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்றான், அதை பொறுமையாக கண்காணித்து கொண்டு சரியான நேரத்தை பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் வந்தது என்றால் இந்த அநியாயம் ஊழல்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அவன் முன்னிலையில் ஒரு புடிதான், ஒரே ஒரு புடிதான், அந்த ஒட்டுமொத்த மக்கள் இனமும் அழிந்து போய்விடும். ஆனா அதையெல்லாம் உணராதவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் பாலஸ்தீனம் நம்ம பெரிய அளவுல பேசுறோம். நம்ம அளவுக்கே மனசுக்குள்ளேயே இன்னைக்கு மாமியார் மருமகள் இன்னைக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம், நான் தான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு. எதுவுமே இல்லாம சக மனிதர்களை மனிதர்களாக பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பாதையில போனோம் அப்படின்னாலே அதுவே வெற்றி தருது. ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா நம்ம அதை ரொம்ப கடினமாக்கி ஷைத்தான் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கான். அதையெல்லாம் விட்டு அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிஸ்ட். சோ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கொஞ்சம் கவலை கொண்டவர்களாக இருக்கணும். அதாவது புரிந்து கொள்ளக்கூடியவர்களா. ஆரம்பத்துல இந்த சூறா எப்படி ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலம், இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி காமிச்சான் அல்லாஹ். இதெல்லாம் இவ்வளவு முக்கியமான நேரம், இதெல்லாம் சரியான முறையில நீங்க பயன்படுத்துங்க. அப்போ நம்ம கஃப்லால இருக்கணும். அதாவது ஒரு ஃபஜர் நேரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவசர அவசரமா நம்ம செய்யக்கூடாது. பொறுமையாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நேரமாக, அவனுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நேரமாக நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அப்ப அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கல, மனம் வருந்தல அப்படின்னா ஒரு பாவம் அடுத்த பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த பாவங்கள் நமக்கு எதை இட்டு செல்லும், ஃபசாதுக்கு கொண்டு போய் விட்டும். எப்படி என்ன ஆகும், ஒரு பாவம் செய்வோம், ரெண்டாவது செய்வோம், அடுத்து அது ஒரு குழப்பத்துக்கு ஏற்படுத்திடும். அப்ப மனசுக்குள்ள வெறுப்பு ஏற்படும். அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஃபஜருக்காக காலையில எழுந்திருக்க முடியல அப்படின்னா, ஃபர்தான ஃபஜருக்கு எழுந்திருக்க முடியல அப்படின்னா நம்மள எழுப்புவாங்க யாரு, மலக்குல் மௌத் எழுப்பக்கூடிய சூழலுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தள்ளப்பற்ற கூடாது. அப்ப அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்பது மிகவும் ரொம்ப கம்மியான நாட்கள். அதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கறத பார்க்கணும். ஏன், நாளைக்கு நமக்கு கேள்வி கணக்கு இருக்கு, ஹிசாப் இருக்கு, ஸ்வர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு. நம்மை ஒருவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறாருங்கிற அந்த கான்சியஸ், அந்த நினைவு நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும். நம்ம அது எப்பயுமே எந்த விஷயத்த செய்யுங்களேன், நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு விஷயத்த பண்றீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கடைக்கு போவோம். சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றது, நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல அந்த கிரேப்ஸ், திராட்சை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன்ல வச்சிருப்பாங்க ஒரு பேக்கா போட்டு. நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம், டக்குன்னு அதை பார்த்துட்டு எடுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருக்கிறது ஒண்ணு பிச்சு வாயில வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது புளிச்சிச்சுன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்தது போயிடும். ஆனா அந்த இதுல இருக்கக்கூடிய எடுத்து சாப்பிடக்கூடிய பொருள் கூட என்ன பண்ணுதுன்னா அமானிதம் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது கூட ஒரு பாவம் தான். அப்ப அந்த இடத்துல ஐயோ அல்லா பாத்துட்டு இருக்கான், நம்ம இந்த ஒரு திராட்சைன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். அப்ப அவங்க கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறதுங்கிறது வேற. இப்ப பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் போனா நம்ம அந்த மாதிரி கேட்க முடியுமா, முடியாது. சின்ன சின்ன கடைகள்ல போனா கேட்க முடியும், இதுல ஒண்ணு சாப்பிட்டு பாத்துக்குவா, நல்லா இருந்தா நான் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது வேற. ஆனா சூப்பர் மார்க்கெட்ல போய் சில பேர் பாத்தீங்கன்னா
அந்த பொருள் வந்து அது வேஸ்டா தான் போகும். ஆனா அதை நம்ம என்ன எடுத்து சாப்பிட்டுட்டு தெரியாம இல்ல நல்லா இல்ல வச்சுட்டு வந்துரும். ஆனா அந்த ஒரு திராட்சைக்கு நம்ம அல்லாவிடம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். சோ இந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும், பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் இது நமக்கு சொல்லி கொடுத்திருக்கானா, இந்த மாதிரி செய்யலாமா, இது செய்யக்கூடாதா அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு இப்படியே மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கணும் எல்லா நேரத்திலயும். பிள்ளைங்கிட்ட பேசுறப்ப கோவப்படுறோமா, ஐயோ இது நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேல போறோம், இல்ல பிள்ளைங்களை நம்ம சரியான முறையில நீ செய்யக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும், கணவர்கிட்ட பேசும் பொழுது, குடும்பங்கிட்ட பேசும்போது, குழந்தைங்க கிட்ட பேசும்போது, சக வேலையாள் கிட்ட பேசும் பொழுது, நடத்தை நடக்கும் பொழுது, நான் வந்து இது செய்யறது சரியா 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 நம்மளே கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தமா இருக்கும் இல்லைங்களா? நான் சும்மா இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன், போன போக்குல போனேன் அப்படிங்கிறது கிடையாது. எந்திரிக்கிறப்ப நான் இன்னைக்கு வந்து அதுக்கார் சொன்னேன் காலையில, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். காலையில அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிட்டேன். ஃபஜ்ர்ல நான் இதெல்லாம் சொன்னேனா, ஓகே நான் எந்திரிச்சிட்டேன். துஹர்ல நேரத்துக்கு தொழுதேனா, ஓகே நான் இன்னைக்கு சமையல் செய்யணும், என் கணவனை திருப்திப்படுத்தினேனா, ஓகே குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களை மார்க்கத்தை நான் கத்துக் கொடுத்தேனா, என் குடும்பத்துக்கிட்ட நல்ல முறையில இருந்தேனா. சோ ஒவ்வொரு நேரங்களிலும் நம்மளை நாமளே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். சோ இதை நம்ம மறந்துட்டோம், நமக்குள்ள நாமளே கேள்வி கேட்பதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாலே அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், மறந்துட்டோம். சோ அதை மறக்காம நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் மட்டுமே நம்ம மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும். எப்படி ஒரு டிரைவிங் கிளாஸ் போனோம், எங்கேயாவது போனோம், நம்மள ஒருத்தவங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துருக்கப்ப நம்மள ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம யாராவது நிமிர்ந்து பார்த்தோம் கதை முடிஞ்சிருச்சு, அந்த பயம் இருக்குல்ல. அப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் நம்ம எப்பவுமே கண்காணிச்சு நமக்கு மார்க் கொடுத்துட்டு இருக்க அல்லாவுக்கு நம்ம எப்படி பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதுல படிப்பனையாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப இந்த வசனம் இருக்கிறது பாத்தீங்களா, இந்த வசனம் வந்து இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியாத, ஓ இப்படியும் இதுக்கு ஒரு இப்படிலாம் நம்ம நினைச்சிருக்கதும் ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் இன்ஷா அல்லாஹ். சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن. ஆனால் இறைவன் மனிதனுக்கு கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும் போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான். எல்லாரும் கேட்கலாம், அப்படித்தானப்பா சொல்லணும், அல்லாஹ் எனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் அப்படித்தானே சொல்ல முடியும், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான் தானே சொல்ல முடியும். ஆனா இதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அர்த்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும்ல இந்த உலகத்துல அல்லாஹ் நம்ம எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க இந்த உலகத்துல நம்மள? அவனை வணங்குவதற்கு. இல்ல, இன்னொன்னு விஷயம் சொல்லுங்க. வணங்குவதற்கு ஒண்ணு மெயினானது, இன்னொன்னு அவனுக்கு கீழ்ப்படிந்து வணங்குவது எல்லாமே ஒண்ணுதான். மெயினா நம்மள எதுக்கு அனுப்பிச்சிருக்கான்? ஆகிரத்துக்காக. ஓகே, எக்ஸாக்டான ஆன்சர் எனக்கு இன்னும் வரல. மற்றவர்களுக்கு உதவி புரிதல். இது எல்லாமே அவனை வணங்குவதற்கு கீழே வந்துருது. எக்ஸாக்டா எதுக்கு அமைச்சிருக்கான்? இந்த வசனத்திலே அந்த வார்த்தை கூட வருது, மனிதனை சோதிப்பதற்காக. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். யார் சொன்னீங்க சோதிப்பதற்குன்னு? ஓகே ஜெசிமா, மாஷா அல்லாஹ், கரெக்ட். அதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். நம்ம அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா அவன் நினைச்சிருந்தானா நீ வந்து மேல அல்லாஹ் படைச்சு சொர்க்கத்திலேயே வச்சு எல்லாரும் என்னை வணங்குங்கன்னு சொல்லிருக்கலாமே, ஏன் இந்த பூமிக்கு கொண்டு வந்து விட்டா நம்மள அப்படின்னா சோதிப்பதற்காக, ட்ரையல் டெஸ்ட், சோதிப்பதற்காக தான் மெயினா இந்த உலகத்துல கொண்டு வந்து விட்டுருக்கான் நம்மள. சரிங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய இயற்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் அவனை சோதிக்கிறப்ப என்ன பண்ணனா, அதாவது ஒரு மனிதனை சோதிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் சோதிக்கிறப்ப என்ன பண்ணனா, அக்ரமஹுனா அவனை என்ன பண்றான், கண்ணியப்படுத்துறான், கௌரவப்படுத்துறான். அப்போ என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எது கௌரவத்தை கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் மனிதன் நினைக்கக்கூடியது, நம்ம மனுஷங்களாகிய நம்ம நினைக்கக்கூடியது என்னன்னா, அல்லாஹ் என்னை எப்படி கௌரவப்படுத்துறான், அல்லாஹ் எப்படி என்னை கண்ணியப்படுத்துறான். நம்ம எப்படி நினைக்கிறோம், எனக்கு வந்து நல்ல உடல்நிலை இருந்துச்சுன்னா பாத்தீங்களா, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து எந்த பாவங்களும் செய்யல, நான் ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கிறேன் அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுத்திருக்கான். அதே மாதிரி நான் ரொம்ப பலம் உள்ளவளா இருக்கேன், ரொம்ப வசதி வாய்ப்போட நான் இருக்கேன், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கோடி கணக்குல சொத்து கொடுத்திருக்கான், ஏன் அல்லாஹ் வந்து என்னை கௌரவப்படுத்தியிருக்கான். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். இன்னைக்கு யூஸ்வலா நீங்க பாருங்களேன், யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
என்ன பாவம் செஞ்சாலும் இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, பரவாயில்ல அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறான், அல்லாஹ் அவங்களுக்கான நன்மையை அதிகமாக்கி தருவான்லாம் சொல்றது கிடையாது. ஒருத்தவங்க வசதி குன்றி இருந்தாங்க அப்படின்னா, பாரு அவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியல, அல்லாஹ் பாரு எப்படி சோதிக்கிறான், என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி வசதியா நம்ம இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பாத்தீங்களா அல்ஹம்துலில்லாஹ், நான் வந்து அல்லாஹ் எல்லா நேரமும் வணங்குறேன், அவனுக்கு பயப்படுறேன். நம்மளே என்ன பண்ணுவோம், பெருமை பண்ணிக்கிறோம், நம்மளே புகழ்ந்துக்கிறோம், அல்லாஹ் நம்மள அதுல இருந்து காப்பாத்துட்டோம். அப்போ ஒரு மனிதன் எப்படி சொல்றாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒரு மனிதன் அவனுக்கு உடல் நலம், பணபலம், உடல் பலம் எல்லாம் இருக்கிறப்போ அல்லாஹ் என்னை கௌரவப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னை கண்ணிப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அக்ரமஹு. அப்ப நீங்க அதை நினைச்சு பாருங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்துல அவனுக்கு அவனே வந்து கௌரவம் கண்ணியம்னு நினைச்சுக்கிறது எது? அவனுக்கு சரியான உடல்நிலை இருந்தா, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் அவன் நினைக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அல்லாஹ் சில மனிதர்களே நல்ல உடல் நலத்தோட படைக்கிறான், சில மனிதர்களுக்கு குறைகளோட படைக்கிறான். ஆனா அந்த குறைகளோட படைத்திருந்தாலும் கூட அந்த மனுஷனால அவன் செய்யக்கூடிய காரியங்களை நினைக்கக்கூடிய காரியங்களை செய்ய முடியும், அவனால நடக்க முடியும், அவனால பேச முடியும். அவனுக்கு வந்து நமக்கு அறிவுத்திறனை கொடுத்திருக்கான், நம்ம அதனால அந்த அறிவோட நம்ம பேச முடியுது, நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வெளிப்படுத்த முடியுது, கற்றுக்கொள்ள முடிகிறது, நம்மளால வளர முடிகிறது. அப்போ இது மாத்திரம் ஒரு மனிதனுடைய கண்ணியமோ கௌரவமோ கிடையாது. அப்படின்னா நியாமத். நியாமத்னா என்ன? ஆமஹு அப்படிங்கறதுனுடைய இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நியாமா. நியாமான என்ன அர்த்தம்? அருட்கொடை. அருட்கொடை. அருட்கொடை, பிளஸ்ஸிங்ஸ், அருட்கொடை. சரிங்களா? அப்ப நியாமா அப்படிங்கிறது அருட்கொடை. அப்போ என்ன இந்த மனுஷன் வந்து அருட்கொடை எது சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கான், என்னை கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நீ பாரு எனக்கு இவ்வளவு அருட்கொடைகள் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத சொல்றான். அவன் சந்தோஷப்படுறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இதா மப்தலஹு ரப்புஹு, அவனுடைய இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த வசதியான இந்த அருட்கொடைகள் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு சோதனையே. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வசதியா இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அல்லாஹ் உடைச்சிட்டான் ஒரே இதுல. இந்த வசதி வாய்ப்பு உன்னோட உடம்புல வந்து நல்ல ஹெல்த்தோட நீ இருக்க அப்படிங்கறது நீ ஒரு அருட்கொடைன்னு நினைச்சேனா அது அருட்கொடை. அருட்கொடைக்கு மேல அது என்னது, உன்னை சோதிக்கக்கூடிய ஒரு சோதனைங்கிறத மறந்துறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கிறப்போ தனக்கு அருட்கொடைன்னு நினைக்கிறான். ஆனா தனக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்து விட்டால் அவன் என்ன பண்றான், அல்லாவை வந்து என்ன பண்றான், அல்லாஹ் ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு, தவறான எண்ணம், தவறான கருத்து அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல அடியோட ஒழிச்சிடணும். சோ நீங்க பணம் கொடுத்திருக்கியா, இந்த பணமும் ஒரு செல்வம். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களை விட வசதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேள்வி கணக்கு அதிகம். உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு வந்து கேள்வினா 100 ரூபாய்க்கு தான் கேட்பான்ல. ஒருத்தர் வந்து லட்சம் ரூபாய் வச்சிருக்கா, அந்த லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு நீ என்னென்ன செலவழிச்சு அப்படிங்கிற கேள்விகள் அதிகம். ஆனா இன்னைக்கு யாரும் அதை உணர்வது கிடையாது. பணக்காரன் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், அல்லாஹ் வந்து என்னை ரொம்ப பரக்கத்தோட வச்சிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் தான். ஆனா அது சோதனை. பணம் அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வினுடைய பக்தி பயமும் அதிகமாயிட்டே தான் போகணும். என்னுடைய வாழ்க்கை வசதி அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக இன்னும் நான் விசாலமாக அதிகமா நான் வாங்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் விட இன்னும் நம்ம அதிகமாக அல்லாஹ்வினுடைய பாதையில எப்படி செலவழிக்கிறது, எப்படி கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுத்து பாரு, கொடுத்து மாத்திரம் பாருங்களேன், அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை எப்படி பன்மடங்காக ஆக்குறான். இது வந்து அப்படி நான் விக்டிமாவே நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் நான் இங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிடாம, நம்மள வெறுத்தவங்களும் கூட, நம்மள வந்து வேண்டான்னு சொல்லி ஒரு காலத்துல பணம் இல்லாம பேசியவர்கள் கூட, இது வந்து என்னுடைய கணவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க. அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்களை வசைப்பாடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல யாரெல்லாம் அவங்கள வசப்பாடுனாங்களோ, யாரெல்லாம் அவர்களை வந்து ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்களோ, அவர்களுக்கும் இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் என் கணவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இது ஒரு பெருமையா கிடையாது, ஒரு நான் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி. அப்போ அவங்கள ரொம்ப ஏளனமாக பார்த்தவர்களுக்கு உதவி செய்யறப்ப அல்லாஹ்வுக்கு அது பிடிக்குது, அததான் அல்லாஹ் விரும்புறான். அப்ப அந்த மாதிரிதான் நம்மளுடைய எண்ணங்களை, நம்ம வசதி வந்திருக்குங்கிற திமிர் நம்ம கிட்ட வரக்கூடாது. ஆனா ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான், நமக்கு சோதிக்கிறான். ஒவ்வொரு நேரமும் என் கணவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை அதுதான், நமக்கு கொடுக்குறான்னா அல்லாஹ்வினுடைய சோதனை. அதுல நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து திருப்திப்படுத்தணும், எப்படி அவனுடைய பாதையில இன்னும் போகணும், இன்னும் ஏழைகளுக்கு அதிகமா எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தான் அதிகப்படுத்தணுமே தவிர அதிகமா சேர்க்கணும், இன்னும் இது வாங்கணும் அது வாங்கணுங்கிற எண்ணம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பதை விரும்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் என்பது நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தானே தவிர அது ஒரு நிகமா என்று நினைத்து அதை மட்டும் நினைத்து பெருமைப்படக்கூடாது. அதிகமாக அதிகமாக பயமும் அதிகமாகணும். அல்லாஹ்வினுடைய
பயமும் அதிகமாகணும். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தனித்துவமான ஒரு அருட்கொடையை கொடுத்தான். அவன் வந்து என்ன, ஜின்னை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான சக்தியை வந்து அல்லாஹ் வந்து கொடுத்தான். ஒரு கட்டத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு ராணியினுடைய, இந்த ஷீபா அப்படிங்கிற ராணியினுடைய அரியணை வேணும்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. அப்ப இஃப்ரித் அப்படிங்கிற ஜின்னு வந்து என்ன பண்ணுச்சு, நான் கொண்டு வந்துடுறேன். எப்படி, கண் இமைக்கக்கூடிய நேரத்துல, கண்ணை நீங்க இப்படி மூடி திறக்கிற நேரத்துக்குள்ள நான் வந்து அந்த அரியணை நான் இங்க கொண்டு வந்துடுறேன். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு சக்தியை வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா. அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மிகவும் வேகமாக இருக்கக்கூடிய இந்த ஜின்னு, அதே போல ஒவ்வொரு நேரங்கள்லயும் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடை கொடுத்தான். பயங்கர வசதி, உலகத்திலே மிக பெரும் பணக்காரராக ஒரு ஆட்சியை கொடுத்தான். ஒரு ஜின்னுகளை கட்டுப்படுத்தக்கூடியதை கொடுத்தான். எறும்புகள், இந்த உயிரினங்கள் பேசக்கூடிய அந்த திறன்களை வந்து செவியுறுவதற்கான திறன்களை கொடுத்தான். அப்போ அந்த நேரங்களில் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபத்லில் ரொப்பி லியபுலுவனி அஸ்குரு அம் அக்ஃபர். ஹாதா மின் ஃபத்லி ரொப்பி லியபுலுவனி அஸ்குரு அம் அக்ஃபர். சூரா நம்லுல 40வது வசனத்துல என்ன சொல்றான், அந்த எறும்புகள் பேசக்கூடிய விஷயத்த கூட அல்லாஹ் ஒரு இதா கொடுத்திருக்கான், ஒரு அருட்கொடையா கொடுத்திருக்கான். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பதில் என்னவாக இருந்தது, இது என் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள், இது என்னை சோதிப்பதற்காகவே அன்றி அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படி ஒரு வசதி வாய்ப்பு கொடுத்தான். ஜின்கள், உயிரினங்கள் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அருட்கொடை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அவங்களுடைய பதில் எப்படிப்பட்டதாக இருந்தது, இது என் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளும் அப்படிதான் சொல்லணும், இது என் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை, இது என்னை சோதிப்பதற்காக என் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான். நான் வந்து அவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக எனக்கு வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்போ நம்ம வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை இது நான் செஞ்ச நன்மைனால, நான் பாவம் செய்யாம இருக்கிறதுனாலன்னு சொல்லக்கூடாது. என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கறதுதான் நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், வார்த்தை வாயில வரணும். இன்ஷா அல்லாஹ். இது அல்லாவே நம்ம எப்படி நினைப்போங்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சூரா அன்பியால 35வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக நலவுடன் கஷ்டத்தையும் கொடுக்கிறான். நலவு மூலமாக கஷ்டத்தை கொடுக்கிறான். வித், சரிங்களா, அதாவது ஒரு நல்லதை கொடுக்குறான் அப்படின்னா அதோட நம்ம என்ன பண்றான், சோதிக்க செய்யறான். அதிகப்படியான பணம் வந்தாலுமே சில பேர் நிம்மதி இல்லாம போவாங்க இல்லைங்களா. அப்போ அல்லாஹ் என்ன கொடுக்குறான், 2 விஷயங்களை சேர்த்து கொடுக்குறான். சூரா அம்பியால சொல்றது என்ன, ஷர் ஹைர். ஷர் என்பது கெட்டது, ஹைர் என்பது நல்லது, ஈவில் அண்ட் குட். சரிங்களா. அல்லாஹ் 2 விஷயங்களின் மூலமாக நம்மை சோதிக்கிறான். அப்ப நல்லது அப்படிங்கிறது என்னது, அருட்கொடைகள் தான். ஆனா அது சோதனை, அதுதான் மிகப்பெரிய சோதனை. கஷ்டத்தை கூட எல்லாரும் வந்துச்சுன்னா அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் நேரடியா சொல்லிடலாம். ஆனா நல்லது இருக்கப்போ நமக்கு அது தெரியாது, நம்மள சோதிக்கிறானா இல்ல அல்லாஹ் வந்து நம்மள சந்தோஷப்படுறதுக்காக கொடுத்திருக்கான். நீ என்னவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக தான் கொடுத்திருக்கான். அதே போல என்ன பண்ணா, பலகுவனகும் பின் ஹஸனாதி வ ஸய்யிஆத். அப்போ அந்த ஜின்களுக்கு என்ன ஏற்படுது, சூரா ஜின்ல வந்து சொல்றாங்க, அந்த சூராவினுடைய முடிவுல, அந்த சூரா ஜின்னுடைய முடிவுல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, இப்போ இந்த மக்கள் வந்து அதுல நிலைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க பார்த்துட்டு அல்லாஹ் அவர்களுக்கு அபரிவிதமான நீரை கொடுத்தான். நீர் அப்படின்னாலே, தண்ணி அப்படின்னால அது என்ன வந்து நமக்கு குறிக்கும் அப்படின்னா பரக்கத்துன்னு சொல்லுவோம். கனவுல வந்தா கூட பரக்கத்து, எனக்கு நிறைய கடல் தண்ணி வந்துச்சு, கனவு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் இல்லைங்களா. அப்போ அல்லாஹ் என்ன பண்றான், உன்னை சோதிச்சுட்டு உனக்கு அபரிவிதமான அபண்டன்ட் வாட்டர், தண்ணி கொடுக்குறான். அப்ப அந்த சோதனை உன்னை சோதிப்பதற்காகத்தான் தர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நேரங்கள்லயும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் கஷ்டப்படாம இருக்கோம், நான் இன்னைக்கு நினைச்சதை வாங்கி சாப்பிடுறேன், நீங்க நினைச்ச விஷயத்த நான் வாங்குறேன், நான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு கூட நம்ம நினைச்சது சாப்பிட முடியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் நினைச்சதை என்னால செய்ய முடியுதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பரக்கத். அப்போ அதுல வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நம்மள நாமளே கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். சோ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி நேரங்கள்ல அவர்களை அதிகமாக தொழக்கூடியவர்களாக, சுண்ணாவையும் சேர்த்து தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் நம்மளை வந்து பக்குவப்படுத்தி நம்மளை அப்படியே ரொம்ப எளிமையானவர்களாக தான் ஆக்கணுமே தவிர ஒரு பணமோ ஒரு வசதியோ ஒரு நல்ல உடல்நிலையோ அவர்களை ஆணவம் உள்ளவர்களாக மாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா
பணி உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே புது பணக்காரவங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? டக்குன்னு பார்த்த உடனே அவங்க மிடுக்கா இருப்பாங்க, பேசுறதே அப்படி ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அல்லாஹ் நம்ம அதுல இருந்து காப்பாத்தட்டும். அஸ்தாஃபிருல்லாஹ். நம்ம வந்து என்றென்றுமே எந்த நிலை வந்தாலுமே அவை அனைத்துமே நமக்கு சோதனைக்குள்ளானதுதான். அதுல வந்து நம்ம அல்லாவை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது, பணிவாக இருக்கணும். எந்த உயரத்துக்கு போனாலும் நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்கள், அடிமைகள் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம யாருக்குமே தலைவராக முடியாது, பாஸாக முடியாது. மன்னரானாலும் அது அவர் வந்து அல்லாஹ்வினுடைய அடிமையாக தான் இருக்க முடியும். ஒரே ஒரு வசனம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நான் இதோட சேர்த்து சொல்லிடுறேன். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்ப உடன் அப்படிங்கறதா வந்திருக்கு. கஷ்டத்துக்கு பிறகு இலகு அப்படிங்கிறது கிடையாது, பிறகு கிடையாது, உடன், அதோட தான். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து சொல்ற ஒரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபஜ்ர் தொழுகணும், காலையில எந்திரிக்கணும். அப்ப அது வந்து என்னன்னா, எந்திரிக்கிறது கஷ்டம். தூக்கத்துல இருந்து நம்ம தூக்கத்தை கலைச்சு எந்திரிச்சு தண்ணி எல்லாம் முகத்துல போட்டு உது பண்ணி நின்னு தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்ற வரைக்கும் கஷ்டம்தான். ஒன்ஸ் நம்ம தொழுக ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அது வந்து ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து குரான் ஓதணும், இப்பதான் கத்துக்கிறீங்க. அது வந்து என்ன பண்ண, கஷ்டப்பட்டு தத்தி தத்தி பிள்ளையோட ஓதுறோம் நம்ம. அது வந்து என்ன பண்றது, ஒரு கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்தோட செய்யறது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது, நன்மைகள் கிடைக்குது, இலகுவான சொர்க்கம் கிடைக்குது. அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். கஷ்டம் நமக்கு ஒரு காலத்துல வரும், நம்ம இந்த அர்த்தத்துல எடுத்துக்க கூட, நான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன், அல்லாஹ் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு எல்லாத்தையும் ஈஸியாக்கி வச்சுட்டான் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கடினமானதாக தான் இருக்கும். அந்த கடினத்துடன் தான் நமக்கு என்ன பண்ணும், இலகு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்குமே தவிர கஷ்டம் இல்லாமல் இலகு என்பது நமக்கு கிடைக்காது. இது ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எப்பயுமே இந்த புலம்புற விஷயம் நம்மளை விட்டு போயிரும். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுங்களாங்க, எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, சம்பாத்தியம் இல்லைங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்குல அந்த கஷ்டம் சொல்லாத, அந்த கஷ்டப்படுறியா, அப்ப அதுலதான் அல்லாஹ் உனக்கு இலகு தர்றான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கடினத்துடன் தான், பிறகுதான் கிடையாது, கடினத்து உடன் தான். அப்படிங்கிறது என்னன்னா அரபில உடன், அதுடன், இதுடன், வித் அப்படின்னு சொல்றல. அப்ப கஷ்டம் நம்ம பட்டோனாதான் நமக்கு ஸ்வர்க்கம் என்கின்ற ஒரு விஷயம் இலகுவானதாக நமக்கு கிடைக்குமே தவிர கஷ்டம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. கஷ்டம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க யாரும். இன்ஷா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை இலகுபடுத்துவதற்கான உதவிகளை நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம முன்வைத்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஜன்னாவை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக எல்லாம் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.